இது தொடர்பாக மேலும் பேசுவதற்காக நமது செய்தி அரங்கத்திலிருந்து செய்தியாளர் நந்தா இணைந்திருக்கிறார். நந்தா, நீங்கள் தொடரலாம். நிச்சயமாக லாவண்யா, நேற்று மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை என்பது பொறுப்பேற்றுக் கொண்டது. இதில் வரலாற்றில் முதன்முறையாக கேரளாவிலிருந்து பாஜக எம்பியாக தேர்வாக இருக்கக்கூடிய நபர் சுரேஷ் கோபி, அவருக்கு இந்த முறை பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் பாஜக அவருக்கு இணையமைச்சர் பதவியை கொடுத்திருந்தது. இந்நிலையில் எனக்கு அந்த இணையமைச்சர் பதவியை தொடர்வதில் விருப்பமில்லை, நான் தொடர்ந்து சினிமாக்களில் நடிக்க விரும்புவதாகவும் இதனால் என்னுடைய விருப்பத்தை தலைமையிடம் தெரிவித்திருக்கிறேன், உடனடியாக விரைவில் பதவி விலகக்கூடும் என்ற ஒரு தகவல் வெளியானது. இந்நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த தகவல் தவறானது, நான் தொடர்ச்சியாக இணையமைச்சர் பொறுப்பில் நீடிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து பேசியிருக்கக்கூடிய தற்போது அண்மை செய்தியாக நம்ம பார்த்துட்டு வரோம். குறிப்பாக நேற்றைய தினத்தில் பதவியேற்பு, அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இதுபோன்ற விஷயங்கள் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில். கேரளாவை பொறுத்தவரை கேரளாவுக்கு முதல் முறையாக ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாஜக அவருக்கு இணையமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த சூழல் என்பது தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த முறை இருந்தது போலவே தற்போதும் எல்முருகன் இணையமைச்சராக தொடர்கிறார். இந்த முறை உத்தரப்பிரதேசத்திலிருந்து 9 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கேரளாவுக்கான பிரதிநிதித்துவத்தில் அவர் தொடர்வதாக தெரிவித்திருக்கிறார்.